வெல்கம் டு ARK Diaries. பக்கத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம ஷாப்பில் நிறைய வீடியோஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ 2 ஸ்ட்ரோக் பைக்ஸும் தரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டாக் கண்டிஷனும் ரெடி பண்ணுறீங்க. அதே மாதிரி மலேசியாலேருந்து இம்போர்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சூப்பர் பைக்ஸும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம முன்னாடி வந்து Benelli 600i இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்படுறது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா Benelli பைக்ஸ் வந்து வாங்காதீங்க, நிறைய பிரச்சனை வைக்கும், ரீசேல் வேல்யூ கிடையாது, ஸோ அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இதோட இட்டாலியன் டிசைன், இதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நோட் கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இந்த பைக் எடுக்கலாம், ஏன்னா கம்மி பட்ஜெட்டில். ஸோ இன்லைன் 4 வந்து Benelli மட்டும் தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க, எடுக்க வேணாம்னு பாதி பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சர்வீஸ் இதில் இருக்கீங்க, ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி ப்ரோ இந்த பைக்கில் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை, Benelli மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வண்டிங்க தான். இதில் வந்து ஒரு லோ காஸ்ட்டில் நல்ல சூப்பர் பைக் அப்படின்னா Benelli சைடு சொல்லலாம். ஒரு இன்லைன் 4, இன்லைன் 2 இதை கொடுக்கறதுல பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா Benelli சொல்லலாம். நல்லாவே இருக்குது வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு, லோ காஸ்ட்டு. தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து ஸ்பேர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நோட் நல்லாயிருக்கும், எக்ஸாஸ்ட் நோட் நல்லா சூப்பராக இருக்கும் வண்டி. மற்றபடி சிட்டிங் பொசிஷன் அடிக்கடிக்கு பிரச்சனை வைக்குது சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? பிரச்சனை வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த வண்டிகள் எல்லாமே இந்த சீரியஸ் வண்டி, அந்த சீரியஸ் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப்பு, இக்னிஷன் காயிலு அதிகமாக போகிறது இது ரெண்டு தான். இது ரெண்டத்தை தவிர மிச்சம் எதுவுமே பெருசாக இந்த வண்டியில் பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்ப்ராக்கெட் அடிக்கடிக்கு டேமேஜ் ஆகுது, ஸ்ப்ராக்கெட் மெயின்டைன் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். ஸ்ப்ராக்கெட்லாம் காஸ்ட் ஹெவின்னு வாங்க. ஆமாம், காஸ்ட் இது ஹெவி தான். இதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட்ஸ்லாம் கிடைக்குது, சீப்பான காஸ்ட்லேயும் கிடைக்குது. நிறைய நாங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வண்டிங்களுக்குலாம் இந்த 600 சீரியஸில் பார்த்திங்கன்னா 2 வண்டிங்களுக்கு ஸ்ப்ராக்கெட் மாற்றணும், பிரேக் பேட்ஸ்லாம் மாற்றணும். ஆயில் ஃபில்டர்ஸ் பார்த்திங்கனாலே நார்மலாக யூஸ்வலாகவே கிடைக்குது. ஏர் ஃபில்டர்ஸு, ஸ்பார்க் ப்ளக் இது எல்லாமே ஜென்ரலாகவே கிடைக்குது. இது இரிடியம் ஃப்ளக் தான் போடணும் அப்படின்னா ஆமாம், இரிடியம் ஃப்ளக் தான் போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியில் வந்த டைப் வந்து என்னன்னு தெரியல, அதனால் இரிடியம் போடலாமா வேணாமான்னு தெரியலன்றாங்க. இரிடியம் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவும் இருக்கும், வண்டி வந்து ஒரு கரெக்டான நோட் கிடைக்கும், எக்ஸாஸ்ட் நோட் நல்லா கிடைக்கும். மற்றபடி ஸ்பேரு இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே ப்ரோ, பைக் என்ன கண்டிஷன் வந்துச்சு, நீங்கள் என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க? இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்தப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கண்டிஷன் தான். பட் ஆனால் ஸ்டார்ட் ஆன உடனே ஆஃப் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகும் உடனே ஆஃப் ஆகிடும், வண்டி ஓட்ட முடியாது, அந்த ஸ்டேஜில் தான் இருந்தது. இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஃபியூல் மோட்டர் மாற்றிருக்கு, ஃபியூல் ஃபில்டர், அதாவது ஃபியூல் மோட்டரில் ஒரு ஃபில்ட்ரு வரும், அதை அடிஷ்னலாக வாங்கி மாட்டியிருக்கு, வேறு ஒரு ஃபில்ட்ரு மாட்டியிருக்கு. இதுதான் இந்த வண்டியில் இஷ்யூ இருந்தது. ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்கு, ஸ்பார்க் ப்ளக்ஸ்லாம் கழட்டி க்ளீன் பண்ணியிருக்கு, ஏர் ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்ணி போட்டிருக்கு, பிரேக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக்கு கழட்டி க்ளீன் பண்ணி மாட்டியிருக்கு, ஸ்ப்ராக்கெட்ஸ் லூப்ரிகேஷன் பண்ணியிருக்கு. இவ்வளோ தான் இந்த வண்டியில் பண்ணியிருக்குங்க. ப்ரோ இப்போது Benelli 600i இந்த பைக் வந்துச்சுன்னா பேசிக் சர்வீஸ் வந்து எவ்வளோ ஆகும்? இந்த வண்டிக்கு பேசிக் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8,000 to 9,000 வரைக்கும் வரலாம். இன்ஜின் ஆயிலே உங்களுக்கு? ஆமாம், இன்ஜின் ஆயிலே அரௌண்ட் ஒரு 3,500 4,000 வரைக்கும் வந்துடும். அதுவே பாதி ரேட் வந்துடும். மற்றபடி ஸ்பார்க் ப்ளக்கு, இக்னிஷன் காயிலாம் ரேர் தான். ஏன் இந்த வண்டியில் இக்னிஷன் காயில் ரேர்னு சொல்கிறேன்னா, பிளாஸ்டிக் டைப் இக்னிஷன் காயில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பதிலாக இப்போ மெட்டல் டைப் கொடுக்குறாங்க. மெட்டல் டைப் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிளாஸ்டிக்கை விட மெட்டல் வந்து நல்லா பெட்டராகவே இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் பிளாஸ்டிக் வந்து மெட்டல் பெட்டராகவே இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போது ஏன்னா நம்ம சேனல் ஏற்கனவே ஓனர்ஷிப் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம், அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நிறையா பேசியிருந்தோம். பட் அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா நீங்கள் ஸ்பேர்ஸோட ப்ரைஸும் வந்து ஒரு அப்ராக்ஸான ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஸ்பேர்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும்னு சொன்னீங்க. சேஞ்ச் ப்ராக்கெட் வந்து எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைச்சா அது எவ்வளோ ப்ரைஸ்? ஆஃப்டர் மார்க்கெட்டே போயிடுவோமே, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரிஜினலுக்கே போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரிஜினல் டிபெண்ட் பண்ணி வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. டோட்டலாக எனக்கு தேவையில்லை, இது ப்ரைஸை பற்றி யோசிக்காதவங்க தான் இந்த ஒரிஜினல் பக்கம் வரவங்க. இல்லை எனக்கு காஸ்ட் கரெக்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து வண்டியை நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் சைடு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மார்க்கெட் சைடு போகிறீங்கன்னா இந்த ரோலானில் வந்து நல்ல ஸ்ப்ராக்கெட்ஸ்லாம் தராங்க. அந்த ரோலான் மேக்லேயும் நல்லா தராங்க. நிறைய பிராண்ட் இருக்குது, நம்ம ரோலான் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய பிராண்ட் இருக்குது. ஸ்ப்ராக்கெட்ஸ்லாம் சீப்பாகவே கிடைக்குது, ஒரு 8,000 7,000 9,000 அந்த ரேஞ்சிலே கிடைக்குது. ரோலானில் அந்த ரேட்டுக்கு இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் நல்லாவே கிடைக்குது. பிரேக் பேட்ஸ்லாம் சொல்லுங்கள். பிரேக் பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மேக் இருக்குது, நிறைய இம்போர்ட் மேக் இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் மேக்லாம், சைனீஸ் மேக்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய கம்மியாகவே கிடைக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1,500க்குலாம் கூட பிரேக் பேட்ஸ் கிடைக்குது, கம்மி பட்ஜெட்லையும் கிடைக்குது. ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு லைஃப்னு கேட்டிங்கன்னா பிரேக்கோடைய ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
அதாவது நீங்கள் வண்டியில் வர அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிரேக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரிஜினல் பிரேக்ஸில் மட்டும் ஒரிஜினல் போயிடுறது பெட்ரு. பிரேக்ஸை மட்டும் ஸ்ப்ராக்கெட்ஸ்லாம் வந்து ஏன் ஸ்ப்ராக்கெட்ஸ் அப்போ ஒரிஜினல் போகக்கூடாதா, அதை காஸ்ட் வந்து பிரச்சனையே இல்லை, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பெட்டராக கொடுக்குறவங்களுக்கு வந்து காஸ்ட் பற்றி பிரச்சனை இல்லை. நான் அது லோ காஸ்ட்டாகவும் இருக்கணும், லோக்கலில் தான் ஓட்டுவேன், மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இல்லை, எனக்கு மீடியமாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கே போயிடலாங்க, ஆஃப்டர் மார்க்கெட்டே போயிடலாங்க. ப்ரோ அதான் இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம வாங்குறதுக்கும் ஸோ ஒரிஜினலுக்கும் பிரேக் பேட்ச் விட்டுருங்க, சேஞ்ச் ப்ராக்கெட் இதெல்லாம் வந்து எவ்வளோ லைஃப் வந்து மாறுமா இல்லை? நிறைய லைஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நிறையவே லைஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரிஜினலுக்கும் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கும் நிறைய லைஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரிஜினலுக்கு மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாவே ஓடும். மெயின் நான் அடிக்கடிக்கு சொல்கிறதாங்க, செயின் வந்து லூப்ரிகேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு எல்லா வண்டிக்கும். இப்போ வர பாதி வண்டி அவுட் கார்டு தான். செயின்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் கார்ட் செயின் தான், க்ளோஸ்டு வரும். நம்ம ஆர்எக்ஸ் டைப்லலாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு வரும். சுசுகி ஸ்ப்ளெண்டர் எடுத்துக்கோங்களேன், க்ளோஸ்டு வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். செயினில் அட்ஜஸ்ட் பண்ணுறதே, செயின் மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப ரேர் தான். ஏன்னா க்ரீஸ் போடுவாங்க, ஆயில் போடுவாங்க, அப்படி தான். பட் ஆனால் இதெல்லாம் வந்து ரெகுலராக லூப்ரிகேஷன் இருக்குது, க்ளீனர் இருக்குது, நிறைய கிடைக்கிது. இப்போது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. அதை நீங்கள் வீட்லேயே கூட லூப்ரிகேஷன் பண்ணி அதுக்கு நிறைய யூடியூப்பில் வீடியோ இருக்குது, போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே மெயின்டைன் பண்ணாலே போதும். இதுக்காக ஒரு ஷாப்புக்கு வரணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இல்லை எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை, பெடாக் வச்சு தான் வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ அதை பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 200-300 சிசி தானவே சென்டர் ஸ்டாண்டு வராது. ஆமாம், இப்போ நம்ம பெடாக் மூவ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம். ஸோ இது சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் ஷாப் ஆரம்பிக்கும் போது ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமாம். இவ்வளோ வருஷமும் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு ரீசன் என்ன ப்ரோ? இது வந்து ஆக்சுவலாக வந்து நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இது நாங்கள் எல்லாருக்கும் பண்ணியும் தரோம். எங்கள் கஸ்டமர்ஸில் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக இது எங்கள் கூட இருக்குது. இது ரெடி பண்ணது 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. பெடாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீம்லெஸ் பைப், வெல்டபிள் பைப் இல்லை, இது சீம்லெஸ் பைப்பு. 2 கேஜி வந்து இதோடைய பைப்போட திக்னஸ். இது நாங்களே எங்களுக்காக மேக் பண்ணதுனால இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெயிண்டெல்லாம் போய் கன்றாவே கிடக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக உழைச்சிடுச்சு. எல்லா பைக்கும் தூக்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வர ஒர்க் ஷாப்பில் வர எல்லா வண்டியும் தூக்கியிருக்கோம். ஹார்லிலேருந்து நான் லாஸ்ட்டாக ரோட் மாஸ்டர் வரைக்கும் தூக்குச்சு. 300 kg வரையும் தாராளமாக தாங்குது. ரோட் மாஸ்டர் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தூக்குச்சு, ஆனால் தூக்கி யூஸ் பண்ணுறோம். ஆனால் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு பெடாக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெடாக் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். பெரிய பெடாக்ஸ்லாம் இப்போ கிடைக்குது பார்த்தீங்களா, அதுவும் நான் வந்து ஏதோ குறை சொல்லலை. இது வந்து பெட்டராக இருக்குன்னா எங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னா வந்து ரஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு சீம்லெஸ் பைப்பு நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெல்டபிள் பைப்புக்கும் சீம்லெஸ் பைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே ப்ரோ, இது இப்போ இந்த மாதிரி வேணும்னா எவ்வளோ ஆகும்? இப்போ மெட்டீரியல் காஸ்ட்டே எங்கேயோ போயிடுச்சிங்க. நாங்கள் பண்ணப்போ வந்து 3000, ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட வந்து 2500 3000 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமருக்கு வேணும்னா பண்ணித்தரோங்க. சீம்லெஸ்லேயும் பண்ணித்தரோம், வெல்டபிள்லேயும் பண்ணித்தரோம். நீங்கள் கஸ்டமர் நீடை பொறுத்து. நீங்கள் கஸ்டமர் பார்க்குறவங்க யாராச்சும் வந்து பெடாக் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமான குவாலிட்டி நல்ல லைஃப் தர மாதிரி வேணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் பண்ணி தரோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறீங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா இப்போ இந்த பெனலியில் ஒரு இந்த காயில் இஷ்யூ இந்த மாதிரி சில இஷ்யூ வருதுன்னு, ஸோ அதை அட்டன் பண்ணுறோம், அது எவ்வளோ ஆகும் அதோட ஸ்பேர்? ஆக்சுவலாக காயில் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போனீங்கன்னா காஸ்ட் ஹெவியாக தான் போகுது. 2000 சம்திங் என்ன சொன்னாங்க. நாங்கள் இம்போர்ட்டட் தான் பார்த்தோம். ஒரிஜினல்லாம் கிடைக்கிது. சைனீஸ் மேக்லேயே ஒரிஜினல், அதாவது வந்து பெனிலியோடைய கவர்லேயே வருது. அது வரதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 அந்த ரேஞ்சில் வருது. நாங்கள் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் போட்டு கொடுத்துருக்கோம். நிறைய கஸ்டமர் வந்து காஸ்ட் கட்டிங்காக கேட்கறதுனால இம்போர்ட்டட் ஒரு 2-3 வண்டிக்கு போட்டு கொடுத்துருக்கோம். 1500 1300 அந்த ரேஞ்சிலே கிடைக்குது. வாங்கி மாட்டி தராங்க. ஓடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கண்டிப்பாக லேக் இருக்கும். ஏன்னா ஒரிஜினலுக்கு இருக்கிற அந்த பவர் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்கும். இப்போ அந்த மெட்டல் காயில் சொன்னேன் இல்லைங்களா, மெட்டல் காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வித்தியாசம் வருது. காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2000 வருதுன்னு நினைக்கிறேன். மெட்டல் காயிலே இம்போர்ட்டடு. ஒரிஜினல் போனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் காஸ்ட் அதிகமாக வருது. அது கஸ்டமரை பொறுத்து, டிபெண்ட் ஆஃப் த கஸ்டமர் தாங்க ஃபுல்லாகவே. கஸ்டமர் எனக்கு கம்மியாகவே பண்ணி கொடுங்க அப்படின்னா காஸ்ட் கம்மியில் பண்ணி தரலாம். காஸ்ட் நல்லா பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, நல்லா பெட்டராக பண்ணோம் அப்படின்னா பெட்டராகவே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் சர்வீஸு ஸோ சேல்ஸ் இந்த சூப்பர் பைக்ஸு 2 ஸ்ட்ரோக் பைக் ரெடி பண்ணியும் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ சூப்பர் பைக்ஸ் இப்போ 600i வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன வேல்யூ வந்து போகுது? இது வாங்கினா வந்து ரீசேல் வந்து இருக்குமா யூஸ்ஃபுல்லாக? இப்போ சூப்பர் பைக் ரீசேல் இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன் எல்லா பைக்குமே. ஸோ பெனலி 600i பற்றி எடுக்கலாமா? இதுதான் இருக்கிறதுலே வந்து நம்ம அதிகமாக பார்த்து சூப்பர் பைக்குன்னு நிறைய சேல்ஸில் பார்க்குற வண்டி இதாக தான் இருக்கும். நிறைய சேல்ஸும் ஆகுது. நிறைய, அதாவது இன்லைன் 4 செக்டரில் பார்த்திங்கன்னா சீப்பான காஸ்ட்டில் இந்த வண்டி மட்டும் தான் இருக்குது. இது வாங்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா, வாங்கிட்டு ரிட்டர்ன் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் ஒரு பெஸ்ட்டு தான்.
வாங்கிட்டு யூஸ் பண்ணுறோம், ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறோம், கொடுத்துட்றோம் அப்படின்னா கொடுத்துடலாம். பட் ஆனால் எல்லாருமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்றாங்க. அதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 3 அந்த பட்ஜெட்லேயே கிடைக்குது. வண்டியை பொறுத்து வண்டி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் டீமை வச்சு ஒரு செக் பண்ணி வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு சஜஷன் கேட்டு பண்ணலாம். இல்லை அவுட்டரில் போகிறீங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த ஊரில் ஏற்ற மாதிரி டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு சஜஷன் தான், கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம் கிட்ட சஜஷன் கேட்டுட்டு தான் வண்டி எடுக்கணும். அது வந்து ஒரு பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. வந்து பைக்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, கம்மியாக கிடைச்சாலும் எவ்வளோ காஸ்ட்டில் ரெடி பண்ணலாம். ஆமாம், அதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா கூட அது என்ன காஸ்ட்டில் ரெடி பண்ண முடியுன்றதை ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு வண்டி எடுக்கலாம். ஏன்னா ஆசைக்கு வண்டி எடுத்துகிட்டு செலவும் பண்ண முடியாமல் அதை விற்கவும் முடியாமல் கஷ்டப்படக்கூடாதுங்க என்றைக்குமே. அதனால் மேக்ஸிமம் ஒரு டெக்னிக்கல் டீமுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கணுங்க, அதாங்க பெஸ்ட்டு. ஆனால் இப்போது 2.5 3K வந்து ஓரளவு நல்லா ரன்னிங் கண்டிஷனில் பைக் கிடைக்குங்க. 2.5 3க்குலாம் கிடைக்குதுங்க. போய் தேடி பார்த்து எடுக்கணுங்க. அதில் இன்ஜின் பிரச்சனை எதனா இருக்கா, எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இருக்கா. இன்ஜின் சைடில் பிரச்சனை இருந்தாலும் செலவு அதிகம் தான், எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் செலவு அதிகம் தான். ECU பக்கம் செலவு போயிடுச்சுன்னா செலவு அதிகம். அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இப்போது ஸோ இந்த மாதிரி எல்லா இப்போது இந்த ஹையர் பைக்ஸ்லாம் சில ஸ்பேர்லாம் கிடைக்கும், ரொம்ப ஆமாம் கஷ்டங்க மாதிரி இருக்குது. இப்போ பெனலி பைக்ஸ் 600i, ஸோ இன்ஜின் இஷ்யூ இப்போ நீங்கள் சொன்னீங்களா, ரிலே இந்த மாதிரி இஷ்யூ இதெல்லாம் போயிடுச்சுன்னா கிடைக்குமா? ப்ரைஸ் அதிகம் பட் ஸ்டில் கிடைக்குதுங்க. லேட்டாக கிடைக்கும் கொஞ்சம். ஓகே. இப்போ இந்த வண்டிக்கு ஸ்பேர் ஆர்டர் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ரெண்டு கஸ்டமர் தான், அவரே வந்து நான் சோர்ஸ் என் சைடில் சோர்ஸ் இருக்குது, நான் ட்ரை பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவங்ககிட்டயே அதை ஒப்படைச்சிருக்கோம். இப்போ நம்ம சைடில் வந்து இல்லை நீங்களே வாங்கி மாட்டி கொடுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம சைடில் சர்ச் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்குறோம். எப்படியா இருந்தாலும் இப்போ கஸ்டமரே வாங்கி கொடுத்தாலும் மாட்டி கொடுத்து நாங்கள் லேபர் வாங்கிக்கிறோம். இல்லை நீங்களே வாங்கி கொடுங்க, நீங்களே பண்ணி தரங்கன்னா நாங்கள் பண்ணி தரோங்க. ஸ்பேரை பற்றி இஷ்யூ இல்லைங்க, ஸ்பேர் கிடைக்கிது. பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். இது டிமாண்ட் பண்ணி கொடுக்குறது பிரச்சனையும் இருக்குது. நிறைய இடத்துல வந்து டிமாண்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. டிமாண்ட் பண்ணி கொடுக்க வேண்டான்னு தான் என்னுடைய இது. ஏன்னா டிமாண்ட் பண்ணாதீங்க, பொருள் இருக்குன்னா டிமாண்ட் பண்ணாமல் கொடுங்க அப்படின்றது தான் என்னுடைய சைட்லேருந்து நான் கேட்குறது ரிக்வஸ்ட்டாக. ப்ரோ, ஸோ 600i பற்றி ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கோம். மைலேஜ் எவ்வளோ இதில் எதிர்பார்க்கலாம்? ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 20 வருது அப்படின்ற மாதிரி நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் ரெகுலர் யூசேஜ்லாம் நிறைய கஸ்டமர் எங்ககிட்ட இல்லை. எல்லாருமே வந்து இந்த ரைடிங் போகிறது, இந்த வீக்கெண்ட் ரைடு ஓட்டுறது அந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்றனால அவங்களுக்கு இதை பற்றி பிரச்சனையே இல்லை. போடுறாங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க அப்படின்னு. ரெகுலர் யூசேஜ் இதோட ரைடிங் பொசிஷன் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. சிட்டி உள்ள வந்து இவ்வளோ பெரிய பைக் எடுத்துகிட்டு போகலாமா, யூஸ் பண்ணலாமா, டெய்லியெலாம் யூஸ் பண்ணுற பைக் அது அவங்கவுங்கள பொறுத்துங்க. இதை போட்டிட்டு போனோன்னா கம்பல்சரி ஷார்ட்ஸோ இல்லை ட்ராக்ஸோ யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. கம்பல்சரி ஜீனோ இல்லை ரைடிங் பேண்ட்டோ அந்த மாதிரி தான் போட்டு தான் ஓட்டணும். அப்படின்றப்போ அப்போ சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாதுங்க. ஹீட் நல்லா தெரியுங்க. இப்போ எல்லா பைக்குக்குமே ஹீட் தெரியுங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு டியூக் எடுத்துகிட்டு ஓட்டினீங்கன்னா கூட ஹீட்டு தெரியும். அந்த ஹீட்டு மாதிரி தாங்க இதுக்கும் ஹீட் இருக்கும். அது சிங்கிள் சிலிண்டருக்கு உங்களுக்கு அந்த ஹீட்டு வெளியே வரப்போ இது 4 சிலிண்டருக்கு எப்படி இருக்கும்னு யோசிக்கணுங்க. அது ஹீட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் இருக்கும். ஓட்டுறவங்களோட பொறுத்துங்க. இப்போ இந்த ஹீட்டெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாகவே எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. இது ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க, ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. சின்னதாக ஹீட் வந்தாலே வேணாம் அப்படின்னு ஓரம் கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து அது அவங்கவுங்களுடைய விருப்பம். பெரிய பைக்ஸ் எடுக்கிறவங்க லோக்கல் யூஸ்க்கு ஒரு பைக் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்களே எடுத்து பாருங்கள். டாமினார் வச்சுருக்கோம், நானும் டாமினார் வச்சுருந்தேன். இப்போ டாமினார் லோக்கல் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் மேக்ஸிமம் ஹைவே தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் தான் டாமினார் லோக்கல் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஹைவே தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நவி வச்சு யூஸ் பண்ணுறீங்க, நான் ஒரு டியோ வச்சு யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. லோக்கலுக்கு கண்டிப்பாக இதை ஓட்ட முடியாதுங்க. ஸ்பீடும் பவர் வந்து லோக்கலில் ஓட்ட முடியாது. நம்மளால் இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு. அதனால் நாங்கள் லோக்கலில் இதை யூஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு. இதோட பர்ஃபார்மன்ஸையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. சும்மா வேணால் ஒரு வீக்கெண்ட் ரைடு மாதிரி சும்மா ஒரு லோக்கலில் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாங்க. ஸ்ட்ரீட் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சுட்டாலும் பிரச்சனை தாங்க. அதனால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பைக் வாங்கிடுறாங்க, ஆசையில் வாங்கிடுறாங்க. அது செலவு பண்ணுறதுக்கான ஸோ அந்த அமௌண்ட் இருக்காது, இல்லைனா சில மாதங்கள் எடுக்க முடியாத நிலைமை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது எப்படி மெயின்டைன் பண்ணணும்? அந்த மாதிரி எடுக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் இதை பெடாக்கில் நிப்பாட்டுறது மட்டும்தான் சேஃபு. ஃபஸ்ட்டுங்க சைட் ஸ்டாண்ட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதில் சைட் ஸ்டாண்டை நிப்பாட்டினீங்கன்னா 4 காயில் சீல் போகும். இது நாங்கள் வந்து ஒரு 4 இது 100% உண்மையானு கேட்டிங்கனாலும் அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்த கஸ்டமரில் ஒரு 6-7 கஸ்டமர் சைட் ஸ்டாண்டில் பெனிலி நிப்பாட்டி 4 காயில் சீல் போயிருக்கு. அவங்க சொன்னதை நாங்கள் சொல்கிறோம். 4 காயில் சீல் போகுது. ஏன் அப்படின்னா ஒரு சைடாகவே சாஞ்சிருக்கு, வீல் வந்து ஒரு சைடு 4க்கு லாக் பண்ணியே இருக்குது, சீல் டேமேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது இருக்குது.
நான் ஒரு 4-5 கஸ்டமர்கிட்ட அதை கேட்டேன். அவங்களும் கொடுத்ததுனால அந்த வண்டியை முடிச்சு கையில் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பெடாக் போட்டாங்க. பெடாக் போட்டதுலேருந்து வண்டி வந்து சைட் ஸ்டாண்ட் ஆயில் சீல் போகிறது இல்லை. ஸோ நம்ம எடுக்கலனா கூட ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும். மேக்ஸிமம் அவசியமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கியரை போட்டு பெடாக்கில் இருந்ததுன்னா பெடாக்லேருந்து கியரை போட்டுட்டு வீல் ரொட்டேஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பேக்கில் வீல் ஜாம் ஆகாது. இல்லை ஒரு வேளை உங்களுக்கு வண்டி பிரேக்ஸ்லாம் ஜாம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி 4 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை வீக்லி ஒன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓகே, அது அவங்கவுங்கள பொறுத்து. ஒரு வேளை வந்து வீடு ஏரியா வந்து ரொம்ப காலியான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா பொறுமையாக போயிட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு வரலாம். அதனால் அந்த மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணலாங்க. இல்லை ரொம்ப கன்சிஸ்டான ஏரியாவில் இருக்கிறாங்க, அண்ணா நகர் சைட்லாம் போனீங்கன்னா ஜாலியாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அந்த ராயபுரம் அந்த சைடு ராயப்பேட்டை அந்த சைட்லாம் போனீங்கன்னா ஒரு ஏரியாலாம் கன்சல்ட்டாக இருக்கும். அதில் ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சைடில் போனீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். சிட்டியில் ரொம்ப டைட்டான இடத்துல இருக்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணி விடுறது, வண்டி டெய்லி ஓட்டுறது, அந்த மாதிரி பண்ணால் செலவு வைக்காதுங்க. வைக்காது. ரெகுலராக எடுக்கிற மாதிரி தான் செலவு வைக்காது. ஏன்னா வாட்டர் பிளான்ஜு, கூலண்ட் ஆயிலோட சர்க்குலேஷன் ஓஸ் ஏரியா இதெல்லாம் வந்து ரெகுலர் யூசேஜ் இருந்தால் டேமேஜ் ஆகாது. இல்லைனா ஹார்ட்னஸ் ஆகி டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணணுங்க. நல்ல பாயிண்ட் ப்ரோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் சூப்பர் பைக் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவையாச்சும் எடுத்து கண்டிப்பாக ஹீட் பண்ணணும். இல்லை ஒரு பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் அதுவும் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா செலவு எல்லாம் கம்மி தான். கண்டிப்பாங்க. இது ரெண்டுமே பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தது மெக்கானிக் செட்டு தான் போகும். அதிகமான செலவு தாங்க ரெடி பண்ணுறதுக்கு வைக்கும். அதே மாதிரி நீங்கள் Benelli 600i ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ சர்வீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மார்க்கெட்டில் செகண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக தைரியமாக வாங்கலாம். இப்போ புதுசாக வந்து லான்ச் வருதுங்க. திருப்பி 600 விடுறாங்க, 600 விடுறாங்க, 300 திருப்பி விடுறேன்னு சொல்லி அது நம்ம நிறைய பேஜில் பார்க்கலாங்க. போட்டுட்ருக்காங்க. பனி கூடி சீக்கிரம் வந்து வந்துடும் மார்க்கெட்டுக்கு வந்துடும். Benelli 600i ரைடு வீடியோ பார்ப்போம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்கறோம், சொல்லவே தேவையில்லை. Benelli பைக்ஸ் யூஸ்வலாகவே ஸ்டாக் எக்ஸாஸ்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டாலே எல்லாரும் வழி விட்டுருவாங்க. அண்ட் Benelli 600i பொறுத்தவரையும் ஒரு நீங்கள் ஸ்ட்ரீட் உள்ள ஒரு KTM 390 மாதிரி அப்படியே கட் பண்ணி பூந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பைக்கு கொஞ்சம் வெயிட்டு, அது உங்களுக்கு வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். ரைட் பண்ணும்போது இல்லை, நீங்கள் பெண்ட்லாம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். டூரிங்கும் இந்த பைக்கில் பண்ணலாம். ரைடு கம்ஃபர்ட், அந்த நீங்கள் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப்ரைட் பொசிஷன், ஃபுல் அப்ரைட் சொல்ல முடியாது. வைடு ஹேண்டில் பாஸ் வந்து ரொம்ப வைடான ஹேண்டில் பாஸ் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், லாங்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரீட் உள்ள வந்து நீங்கள் வந்து எனக்கு ஹீட் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாக அது ஒரு கன்சிடர் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் மைலேஜும் எனக்கு வந்து கவலை கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி ஸ்ட்ரீட்டில் கூட நம்ம வந்து பைக் வந்து அழகாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் 600i பற்றி நீங்கள் நிறைய விஷயம் வந்து ஓனர்ஷிப் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் இன்னும் ஓனர்ஷிப் வீடியோவில் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஓனர்ஷிப் வீடியோ கொடுக்குறேன். ஓனர்ஷிப் வீடியோவும் செக் பண்ணுங்கள். நீங்கள் Benelli பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா. இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, Benelli 600i இப்போ புதுசாக லான்ச் ஆக போகுது, வந்ததுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? அப்படி வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை 600 இதே ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு வந்து Ninja 650 இருக்குது, அதே மாதிரி சில பைக்ஸ் இருக்குது, இல்லை இதை விட இன்னொரு பைக் தான் பெட்டராக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பைக்கோட பேர் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அந்த பைக் வீடியோ பண்ணல அப்படின்னா கூடிய சீக்கிரம் நான் அந்த பைக் வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து சூப்பர் பைக் ஓனர்ஷிப் வீடியோஸும், சூப்பர் பைக் ரைடு வீடியோவும், புது பைக் வீடியோஸும், மாடிஃபைடு பைக்ஸும் நிறைய கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலை செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். 360 ஆட்டோமேட்டிக் டீம் வந்தாச்சு. ஸோ இந்த பைக்கில் இந்த ஜென் காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் டயரில் ஒய்டான ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரும் வந்து ரெடி ஆக போகுது. இந்த கார் ஃபுல் ரெஸ்டோர் ஆனதுக்கப்புறம் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென் லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நான் ஜென் காரை பற்றி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Benelli பைக் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 360 ஆட்டோமோட்டிவ், ஸோ இந்த டீமோட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் ARK.